ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு கத்திரிக்காய் கடையல் தாங்க. அதுக்கு துவரம் பருப்பு 2 கப்பு ஊற வச்சுட்டு, அதோட ஒரு வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகா, மஞ்சத்தூள் போட்டு பூண்டு போட்டு வச்சுருக்காங்க. பூண்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்குங்க. இப்போ இதோட ஒரு 4-5 கத்திரிக்காய், தேவையான கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. நாங்கள் 4-5 போட்டிருக்கோம் கத்திரிக்காய். கூட தக்காளி ஒரு 5-6 தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து போச்சுது பருப்பு. உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். தேவையான அளவு பார்த்தே போட்டுக்கலாம். அப்புறம் போட்டுக்கலாம். மிச்சமாகிடுச்சுன்னா தான் ஒன்றும் பண்ணணும். இதை வந்து இப்போ கடைஞ்சிருந்தோம். கடைஞ்சிட்டு வடகம் தாளித்து கொட்டிட்டு காட்டும். வடகம் தாளித்து கொட்டிட்டு காட்டும். பருப்பு நல்லா வேக வச்சு இது மாதிரி கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு எப்படி வேணுமோ அது மாதிரி நல்லா ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துடலாம். உப்பு போட்டுட்டு பச்சை மிளகா நீங்கள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது வடகம் தாளிக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ, இல்லைன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த கீரையெல்லாம் கடையிற மாதிரி தான் இது. வடகம் தாளிச்சிட்டு இந்த பாருங்கள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இதில் கொட்டிட்டு கடைஞ்சிட வேண்டியது தான். இதுக்கு மேலே இதை கடைஞ்சிடலாம். மத்து போட்டு கடைக்கிறதா கடைஞ்சிக்குவோம். அப்படி இல்லைன்னா பிளெண்டர் கடைஞ்சி எடுத்துக்கலாம். பிளெண்டர் வச்சு நாங்கள் கடைஞ்சிக்குவோம். நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்தி பூரிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் கடையல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.